ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இப்போ நம்ம சிஸ்டத்தில் சப்போஸ் பென்ட்ரைவ் போட்டிருக்கோம். அந்த பென்ட்ரைவில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்கோம். நம்ம மெமரி கார்டோ எது வந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கணும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் நேம் பவர் டேட்டா ரெக்கவர். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் நம்ம பென்ட்ரைவே நம்ம ஃபார்மேட் அடிச்சிட்டோம், மெமரி கார்டை ஃபார்மேட் பண்ணிட்டோம், எனக்கு அப்பயும் அந்த டேட்டாஸ் வேணும்னா டீப் ரெக்கவர் அதுக்குள்ளே போங்க. இதில் நம்ம சிஸ்டத்தோட ஃபேஸும் காட்டும். நம்ம என்ன செய்யணும், இப்போ சப்போஸ் நான் இப்போ அந்த பென்ட்ரைவ் நான் ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். பேசிக் வால்யூம் 14 GB ரெக்கவர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. டாக்குமெண்ட்ஸ் அண்டு zip ஃபைல்ஸ், கிராஃபிக்ஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ், இமெயில், அதர் ஃபைல்ஸ். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு நான் சொன்ன இல்லையா, ஃபோட்டோஸ் மட்டும் தான் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கோசரம் ஃபோட்டோ மட்டும் ரெக்கவர் பண்ணி எடுத்து காட்டுறேன். எனக்கு இப்போ ஜேபிஜி ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு போதும். அதில் அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். மிச்சர்லாம் அன்மார்க் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வீடியோ வேணுமோ, எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவோட ஃபார்மேட் நீங்கள் அதில் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணலாம். இது 100% ஒர்க் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. இது 100% கம்ப்ளீட் பண்ண பார்த்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணலாம். இல்லை போதும், எனக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் வந்தால் போதும், நான் அப்புறமா ரெக்கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே. இப்போ இந்த ஃபைலில் ஒரே ஒரு ஃபைல் மட்டும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, நான் இந்த ஒரு ஃபைல் மட்டும் போதும், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்டினியூ ரெக்கவர் யூஸிங் கலெக்ஷன் டேட்டா. எஸ், ஷோ ஃபைல்ஸ் இது கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஃபைல்ஸ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல்ஸ் ஒன்று இருக்குது. ரெக்கவர் ஜேபிஜி இமேஜ், இந்த ஃபோட்டோஸ் வந்துச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நான் இந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா எம்டிஏவே இருக்குது. பட் ஆனால் நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்ததுனால அந்த ஃபைல்ஸ் நம்ம கலெக்ஷன் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம சேவ் பண்ணணும்னா சேவ் ஃபைல்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணிக்கணும், எந்த ஃபைல்ஸ் வேணுமோ அந்த ஃபைல் மார்க் பண்ணணும். சேவ் ஃபைல். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கவர் டு எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்துருவேன். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் பார்க்கலாம். ஜேபிஜி ஃபைல்ஸ் ஒன்று ரெக்கவர் பண்ணேன். அந்த ரெக்கவர் பண்ண ஃபைல் இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஃபைல்ஸ் டெலீட் பண்ணிட்டோம்னா ரெக்கவர் பண்ணி எடுக்கிறோம். ஓகே.